திரு ஜென்ராம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட எல்லாம் ஒன்றா வந்துட்டாங்க, எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் பேர் சொல்லணுங்கிற அளவுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குது? எப்படி ஒன்றா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வந்துடுச்சு, இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே முன்வைக்கப்படும். அது 2021 இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியை மீண்டும் உருவாக்குவதற்கு தீவிரமான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. 24 அது பிரிஞ்சு போச்சு, திரும்ப அதை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த லெவலே இன்னும் வரல. அதுக்கு இடையில அடிஷனலா டிடிவி வந்திருக்கிறாரு. அது அவங்களுக்கு சுமந்த் சொன்ன மாதிரி அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை வரும். எல்லாரும் வர்றாங்க, நல்லா ஃபைட் பண்ணலாம் அல்லது வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுல மேல் தோற்றத்துல அந்த உணர்வை கொண்டு வந்து கொடுக்குதான்னா கொடுக்குது. ஆனா இப்ப தினகரன் 24 மக்களவை தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருந்தாரு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால எதுக்காக வெளியில போகணும், திரும்ப எதுக்காக உள்ள வரணும்? அப்போ அவருடைய இண்டிபெண்டன்ட் டிசிஷன் இதுல இருக்குதா, இல்ல வேறு ஒருவருடைய முடிவை அவர் செயல்படுத்துகிறாராங்கிற கேள்வி எல்லாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இது கேட்டிருக்கோம். சில வருடங்களுக்கு முன்னால இதே டயலாக அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பேசி கேட்டிருக்கிறோம். அவர் கெட்டு போகாமல் நலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இப்போ அப்படின்னு இப்ப இவர் சொல்றாருன்னு அர்த்தம். ஓகே, அவர் விட்டு கொடுத்தது அதான். திரு சுமந்த் என்ன சொல்றாரு சார், ஒரு ஒற்றை புள்ளி திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அப்போ ஒன்றா இணையணும், அதுக்காக இணையலாம். இதில் எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்கணுமா, ஒன்றா சேர்ந்து தான் பேசணுமா, அதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். அங்கே பார்க்க வேண்டியது 2 ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குதா இல்லையா, அது ஒண்ணுதானே தவிர அது காலப்போக்கில் நடந்துரும் அப்படிங்கிறார். இல்ல, ஒரு சிறு துரும்பா கூட இருக்கட்டும், அதை சேர்த்துக் கொள்வது, அணியில் சேர்த்துக் கொள்வதுங்கிற முயற்சி சரியான முயற்சி தான். ஆனா இதே மாதிரி தான் சிராக் பாஸ்வானை 2025 இல்ல 20 சிராக் பாஸ்வானை கூட வச்சிருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. நிதிஷ்குமாருக்கு எதிராக அவர் வேட்பாளர்களை நிறுத்தினாரு. நிதிஷ்குமார் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எதிர்த்து வாக்களிச்சாரு. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்படி ஒரு அதுக்கு பிறகு பீகார்ல அவங்க இப்ப இந்த சமீபத்திய தேர்தல் எல்லாத்தையும் ஒரு அணியில கொண்டு வந்தாங்க. தேர்தல்ல சரியாயிட்டாங்க. இந்த தேர்தல்ல சரியானதை போலவே இங்கே அதே முயற்சியை தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க. ரைட், அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அது அந்த முயற்சி பாராட்டுக்குரியது. ஆனா அதனுடைய விளைவு என்ன? 2021 தேர்தல்ல, அதாவது இதே திமுக கூட்டணியிடம் 2019 2021 தோற்று போன அதே கூட்டணி 2019 டிடிவி தினகரனுடைய வாக்கு சதவீதம் 5%, 5.38, 3.58 அந்த மாதிரி ரேஞ்சு. இப்போ 2 தொகுதியில தான் போட்டியிட்டாரு. அது 0.91 லெவல்ல இருக்கு. அது போக இந்த 5 ஆண்டுகள்ல அல்லது 19 இருந்து இப்போ வரைக்கும் உண்டான 7 ஆண்டுகள்ல தினகரனுடைய செல்வாக்கு எவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெரியும். அவர் கூட இருந்த தளபதிகளாக இருந்த பலர் அடிப்படையில் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. வாக்கு சதவீதம் ஒரு பார்ட்டு, பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இப்போ தென் மாவட்டங்களோ அல்லது டெல்டாக்கு பிறகு மத்திய மண்டலத்திலிருந்து இவங்க யாருமே இல்லைங்கிறது அதிமுகவுக்கு ஒரு மைனஸாக இருக்கிற இடத்துல இருந்து டிடிவி வர்றது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சேஞ்சை கொடுக்கலாம் பர்செப்ஷன்ல. அதாவது டிடிவி அங்க சேர்ந்திருக்கிறது தென் மாநிலங்கள்ல டெல்டால அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஊக்கத்தை கொடுக்கும்ங்கிறத நான் மறுக்கல. ஊக்கத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்குமாங்கிற கேள்வி யாருக்கு? அதிமுக தொண்டர்களுக்கா, என்டிஏ? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட மட்டும் இருக்கிற வரைக்கும் உற்சாகமே இல்லாமல் இருந்த அதிமுக தொண்டர்கள் இப்ப டிடிவியும் சேர்ந்து வரும்போது அந்த பழைய ஒருங்கிணைப்பு கோஷத்துக்கு உயிர் கிடைச்ச மாதிரி ஒரு தோற்றம் வருது. எல்லாமே தோற்றம் தான், உண்மையிலேயே எல்லாம் ஜெல் ஆயிடுச்சாங்கிறது எனக்கு இன்னும் உறுதியாக தெரியல. 2021 இருந்த நிலைமையை கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க திரும்ப முயற்சி செய்யறாங்க. ஆனா இந்த இதுல பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே மக்களிடத்துல நீங்க ஒவ்வொருவரும் பேசியது பரவலாக போய் சேர்ந்துருச்சு. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இவர் அமமுக ஆட்சி மாற்றம் நடக்கும், அந்த ஆட்சி மாற்றத்துல வரக்கூடிய ஆட்சியில அமமுக இடம்பெறும்னு இவர் சொல்றாரு. இப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உண்மை பேசுவதாக ஆகுது. அல்லது என்டிஏ ஏற்கனவே முடிவு செஞ்சிடுச்சு, யாரு எப்படி ஜெயிச்சாலும் சரி என்டிஏ ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தாங்கிறத முடிவு செஞ்சிடுச்சுன்னா அதை எடப்பாடி பழனிசாமி மறைக்கிறாருன்னு அர்த்தம்.
அவர் வந்து தொண்டர்களை ஏமாற்றுகிறார், பொதுமக்களை ஏமாற்றுகிறார். ஏன்னா கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது பல அரசியல் காலத்துல. அதனால அவர் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, நானே தனித்து ஆட்சி அமைப்பேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் அங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டு இருக்கலாம், அது வந்து வெளிப்படையாக இல்ல, ரகசியமாக இருக்குன்னு தெரியுது. டிடிவி தன்னுடைய தொண்டர்களை, அமமுக தொண்டர்களை ஏமாற்றுகிறார். அவர் மட்டும் தனித்துலாம் ஆட்சி அமைக்கல, அப்படி ஒண்ணு என்டிஏ கிடையாது, ஆட்சி மாற்றம் வந்தது என்றால் அவர் ஒரு தெளிவு இன்னைக்கு ஒரு அறிக்கையும் கொடுக்கிறார். வரக்கூடிய எண்ணிக்கைகள் எல்லாம் எதுவும் எடுத்துக்க வேணாம், இது வரைக்கும் நாங்க தொகுதி பங்கீடு பற்றி எல்லாம் பேசல, கூட்டணி என்பதுதான் முடிவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இப்ப வந்து 21 கூட இருந்தவர், அவர் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாரு. வைத்திலிங்கம் அவருடைய நெருக்கமாக இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் தான், அவர் இன்னைக்கு திமுக போய் இணைகிறார். இது அந்த முகாம்ல என்ன நடக்குதுன்னு லாஜிக்கல் பசில்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இப்ப தேவர் ஜெயந்தியோட 3 பேர் சந்திச்சு ஒரு பரபரப்பை கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் டிவிகேயோட போயிட்டாரு, இன்னொருத்தர் என்டிஏவோட போயிட்டாரு. அப்ப 3வது ஓபிஎஸ் எங்க போவாருங்கிற கேள்வி இப்போதைக்கு இருக்குது. இன்றைக்கு இப்போ செய்தியாளர்களை மாலையில கேட்டப்போ கூட திமுக பக்கம் போறீங்களான்னு கேட்டப்போவும் அவர் வந்து பொறுமையாக இருங்க, நான் இன்னும் 25 நாள் இருக்குங்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னீங்களேன்னு கேட்டப்ப இன்னும் 25 நாள் இருக்கு தை மாசத்துக்குங்கிறாரு. பேசலாம் சார், அதையும் கருத்தா பேசலாம். இந்த 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு ஸ்ரீராம் உங்கள்கிட்ட வரேன். ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இணைப்புங்கிறத? அதாவது ஒரு அவசரம் காட்டப்படுகிறது, ஒரு கூட்டணியை கட்டி அமைக்க வேண்டும். இருக்கு தேர்தலுக்கு கொஞ்ச நாள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருக்கோம், கூட்டணிகள்லாம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இங்க ஒரு அவசரம் என்பது காட்டப்படுகிறது. பிரதமருடைய வருகைக்கு முன்னாடி எல்லாரையும் ஒண்ணா பிரதமர் வந்து ஒவ்வொரு முறை தமிழகம் வரும்போதும் இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் வந்து எல்லா தலைவர்களையும் மேடையில ஏத்துவது அப்படின்றதெல்லாம் இல்லையே. இது முன்னாடி இப்போ ஒரு அவசரம் என்பது காட்டப்படுகிறது. எதனால என்னன்னா, உங்களுக்கு தாவேக்காவை ஐசோலேட் பண்ணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி. ஏன்னா அவங்களுடைய ஓட்டை வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஆப்போசிஷன்ல ஸ்பிளிட் இருக்கும். ரெண்டாவது, நீங்க தாவேக்காவுடைய இம்பாக்டை வந்து முற்றிலுமாக குறைக்க வேண்டும். அவசரமாக இந்த கூட்டணி என்பது ஒன்றிணைக்கப்படுகிறது. மீண்டும் போனவங்க எல்லாம் திரும்பி வந்து கூப்பிட்டு வராங்க அப்படின்றது பார்க்கிறேன். இதுல யார் முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்படின்றது ஒன்று பார்க்கணும். இப்ப கடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல கூட்டணிகள் குறித்து முக்கியமான விஷயங்கள், யார் கூட்டணிக்குள் வர வேண்டும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதிமுகவுடைய தலையீடு இருக்கும். அதிமுக ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து அமமுக 9 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்குள்ள இருந்த மனமாச்சரியங்கள்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தேர்தலுக்காக பொது எதிரியை வீழ்த்துவதற்காக வராங்க அப்படின்னும் போது, அதிமுக தரப்புல இருந்து யாருமே இல்லாமல் அவர் கூட்டணிக்குள் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது, இந்த கூட்டணி யாரால் ஒருங்கிணைக்கப்படுகிறது? பாஜக தான் இந்த ஒருங்கிணைப்பை செய்கிறது. இங்க வெளிப்படையா செய்றாங்க. பாஜக நாங்க முன்னெடுக்கிறோம், கூட்டணியை வலுவாக்குறோம். கடந்த முறை அதிமுக தானே இந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்துச்சு. அதிமுக தானே இந்த கூட்டணிக்கான தலைமை ஏற்க. கூட்டணியில 2 கட்சிகள் இருக்கு. இப்ப பாமகவுல கூட்டணிக்கு அழைத்து வரக்கூடிய வேலையை அதிமுக பார்க்கிறது, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியதை இவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அதை பார்க்க முடியாது. இல்ல, அப்படி எப்படி பார்க்க முடியும்? நீங்க ஒரு பெரிய கட்சி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னும் போது